வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. கலகலன்னு இருக்கக்கூடிய கலர்ஃபுல்லான செட் நாங்களாம் நல்லா ட்ரெஸ் அப் பண்ணி வச்சிருக்கும் போதே தெரியும். பொங்கல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பொங்கலுக்கு முந்தின நாள் போகிக்கு என்ன ஸ்பெஷலா சமைக்கலாம் அப்படின்றத இந்த வீக்கே நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக தான் இந்த வீக்கெண்ட் ஃப்ரைடேவை இந்த போகி ஸ்பெஷல் எபிசோட உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். போகிக்கு என்ன சமைக்கலாம் அதை நமக்காக சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க யோகாம்பலம்மா. உங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கம்மிங் வெனஸ்டே போகி. ஸோ போகிக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணலாம்? போகிக்கு வந்து எப்பயுமே பால் பூரி இந்த மாதிரி பண்ணுவா. அந்த பால் பூரி பண்ண போகிறோம். ஆம வடை பண்ணுவா, அதுவும் பண்ண போகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எலாபரேட் மெனு இருக்கும். ஒரு கறி, ஒரு காய், ஒரு கூட்டு இதெல்லாம் பண்ணுவா. சேம் டைம் மோர் குழம்பு இப்படிலாம் பண்ணுவா. இன்னைக்கு அதில் வந்து நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டா. ஏன்னு கேட்டேன்னா இந்த போகி அன்னைக்கு ஏகாதசி வந்து இந்த ஏகாதசிக்கும் நம்ம வந்து ஆப்டா இருக்கணும். ரைஸ் கலக்காததான் நம்ம ஏதாவது சுவாமி நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பால் பூரியும் ஆமவடையும் சரியா இருக்கும். ஏகாதசி அன்னைக்கு ரைஸ் எடுத்துக்க கூடாது, அதுதான் மெயின். இது வேற எதுவுமே இல்லை. ஸோ இந்த பால் பூரிக்கு உண்டானது முதல்ல மாவு பிசைஞ்சு பவுல் கொடுங்க. கோதுமை மாவு, என்னடா ஏகாதசி வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. பால் பூரி ஆமவடை அதுவுமே ஒரு எக்ஸலண்டான ஒரு ஃபெஸ்டிவல் மெனு தான். ஆமாம், உங்களுக்கு வந்து ப்ரோட்டீனுக்கு அதில் சேர்ந்துடும். பால் பூரி அதனால உங்களுக்கு எல்லாமே இருக்கு. அதனால உங்களுக்கு காப்ஸும் கிடைச்சிடும், இதுவும் கிடைச்சிடும். இந்த நாளில் வந்து ஜென்ரலாக காப்ஸு இதெல்லாம் கலந்தா கஞ்சி சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக இது சாப்பிடலாம். நாள் கிழமை வரைச்சி விரத நாள் இருந்தாலும் நம்ம நைவேத்தியத்துக்கு உண்டானதை பண்ணதான் வேணும். போன வருஷம் பார்த்தேன்னா போகி அன்னைக்கு தான் திருவாதிரை வந்தது. ஆமாம், போகி பண்ணுறதா திருவாதிரை பண்ணுறதா பார்க்க ரெண்டு பண்டிகைக்கும் உண்டானதை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு. அதனால் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பண்டிகை நாளைக்கு என்ன உண்டோ அதை கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, பண்டிகை நாளுக்கானதும் பண்ணணும். அந்த திதி என்ன, அன்னைக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெஸ்டிவல் வருதோ அதுக்கும் சேர்த்து பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். மைதா, ரவை ஆட் பண்ணலாம்ப்பா. ஓகே, இது ரெண்டும் ஒரு கப் எடுத்துருக்கேன்ல, ஜஸ்ட் இது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் மைதா வேண்டான்னு நினைச்சா என்ன பண்ணலாம்? சிரோட்டி ரவால யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்ல நைஸாகவே இருக்கும். கொஞ்சமாக கோதுமை மாவும் சிரோட்டி ரவாயும் சேர்த்து போட்டு பண்ணினேன்னா ரொம்ப நல்லாவே வரும். ஸோ இது உப்பு, கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இது ஸ்வீட்டுங்கிறதுனால. மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. நெய் 1 ஸ்பூன். இதெல்லாம் பிசைஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம், எல்லாம் ஒன்றா கலக்கணும். அதில் மஞ்சப்பொடி, உப்பு, கொஞ்சம் தண்ணி கொடுமா. எப்பயும் பூரிக்கு எந்த பதத்தில் பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சா போதும். ஏன் இந்த ரெசிபிக்கு லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோமா? வெள்ளையாக இருந்தால் நல்லா இருக்காதுமா. ஓகே, இது வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு பண்ணினா தான் நல்லாயிருக்கும். போலி அப்படின்னாலே வந்து உங்களுக்கு எல்லோ கலரில் தான் இருக்கும். ஓகே, பார்க்க பண்ணினா நிறையா மஞ்சள் எவ்வளோக்கு சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் கொடுக்கும் மேலே காயாமல் இருக்கிறதுக்கு. ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன். ஸோ இது அப்படியே பிசைஞ்சு வச்சுட்டோம். கொஞ்சம் நாழி ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை பூரியாக திரட்டி நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அப்புறம் பாலெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பூரிக்கு மாவு தயாராக இருக்குது. அடுத்து நம்ம பேனில் பால் வைக்க போகிறோம். ஸோ நம்ம பாலை காய்ச்சலாம். ஒரு 1/2 லிட்டர் மில்க். கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம்ப்பா. எவ்வளோ நேரம் ஊறலாம் கடலைப்பருப்பு? இது என்ன ஒரு 1-1.5 ஹவர்ஸ் கிட்ட ஊற விடுங்க. மலர அடியில் வந்து பச்சை மிளகா,
இந்த அளவுக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன், 2 வத்த மிளகாய், ஜென்ரலா பொங்கலுக்கு எப்படி சாமி கும்பிடணும்ன்றது பல பேருக்கு தெரியும். போகி அன்னைக்கு இப்போ பழசை எரிக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. போகிக்கு என்ன மாதிரி சாமி கும்பிடணும் அதுவும் சொல்லிடுங்க. ஆக்சுவலி சொல்லணும்னா பழசை எரிக்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, நம்ம மனசுல இருக்கக்கூடிய குப்பைகளான எண்ணங்களை எரிக்கணும். ஓகே. அதனால இந்த போகி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா, நம்ம புதுசா, ரொம்ப ஒரு நம்ம புது உணர்வோட நம்ம அதை கொண்டாடுறோம். நாங்க இத்தனை நாள் இந்த பழையதெல்லாம் தொலைச்சிட்டோம். இன்டர்னலா நம்ம வந்துட்டு கிளென்ஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இஞ்சி கொடுத்துருமா, நான் 1 இன்ச் துண்டத்துக்கு இஞ்சி போட்டிருக்கேன். தண்ணி இருக்க வேண்டாம், ஃபுல்லா எடுத்துருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நம்ம வந்துட்டு வடை போடும்போது நல்ல மைய அரையணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு வேற பதத்தில் தான் அரைக்கணும். கரெக்டான பதம் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. கரக்கரன்னு அரைக்கணும். இதை வந்து ரொம்பலாம் தண்ணி விட்டுறக்கூடாது. ஓகே, தண்ணியே இல்லாமல் எவ்வளோ தூரம் அரைக்கிறோமோ அவ்வளோ தூரம் அது நல்லா வரும். அட் த சேம் டைம் இதை வந்து ஆமாவோடனா நிறைய பேருக்கு மென்னடைக்கும் அப்படின்னு நினச்சிப்பா. இது மென்னடைக்காத மாதிரி பண்ணுறது தான் அதோட. ஜஸ்ட் ஒன்றும் பாதியமா நரண்டு இருக்க மாதிரி அரைச்சிட்டா போதும். இந்த மாதிரி இருந்தாலே போதும். இன்னும் ஒரு 2 சுத்து சுத்திட்டு எடுத்துடலாம். இந்த பருப்பு அப்படியே முழுஷா அதில் போட்டோன்னா இன்னும் கடிப்படுறதே வடையோட. பல பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, எப்படி ஒரு சிலர் அரைக்கும் போது மட்டும் 1-2 பருப்பு முழுசா இருக்கு, அவங்க இது மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கிறாங்க. இதுதான் ட்ரிக்கு போல இருக்கு. இதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெடி ஆயிடுது. உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும். சரி, பார்த்தாலே நல்லா 1-2 பருப்பு கையில மாற்ற மாதிரி அந்த கிரன்ச்சினஸ்க்காக நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கையளவுக்கு பருப்பு வந்து ஆல்ரெடி மாமி தனியா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுருவோம். நெய். ஸோ இதுலேயும் நெய் ஆட் பண்ணணும். பண்ணினேன்னா தான் வடை கிறிஸ்பியாக மென்னடைக்காமல் வரும். ஓகே, 1 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த முகூர்த்த வேலைக்கு இந்த ஆமாவோடைய தான் போடுவா. ஆனால் அதை வந்து எல்லாரும் டைட்டாக பண்ணி குண்டு குண்டாக தட்டிடுவோம். ஓகே, அதை திங்கிறத விட எல்லாரும் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. பட் அப்படி பண்ணாத, இதை கொஞ்சம் வந்து மெல்லிசா தட்டி போட்டு எடுத்துடனா நல்லா ஜோரா கிறிஸ்பியா. ப்ளஸ் ரொம்ப அமுக்கவும் கூடாது, அமுக்குனா ஒரு மாதிரி ஆர்டன்ட் ஆயிட மாதிரி ஆயிடும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்து எழுனாலே தெரியும். இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துக்குவோம். இதை வந்து இப்படி ஓகே, இது அந்த அளவுக்கு குண்டாவும் இல்லை, அதே சமயம் ரொம்ப மெல்லிசாவும் இல்லை. இந்த மாதிரி லெவலில் இருந்ததுன்னா கரெக்டாக ஜோராக வரும். ஸோ இந்த பூரியை எட்டுக்கலாமாப்பா? ஓகே, ஸோ ஒரு 10 மினிட்ஸ் போல் பூரி பிசைஞ்சிட்டு அது ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஆமாம், நீங்கள் இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஊற விடுறீங்களோ அவ்வளோக்குள்ளோ சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் இதை வந்து நல்லா பிசைஞ்சிருவோம். இது எந்த சைஸில் எடுத்துக்கலாம் மாமி? நம்ம எப்பயும் சொல்கிற நார்மலாக பூரி சைஸ்லேயே பண்ணிக்கலாம். கோதுமை மாவு ஆர் மைதா மாவு ஏதாவது
இது சின்னதாக தான் எடுத்துட்டேன். கூடிய மட்டும் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி இட முடியுமோ இட்டேன்னா பாலில் நம்ம போடுறச்சு இது நல்லா ஊறிக்கும். ஸோ இது நம்ம எப்பயும் போடுற பூரியோட கொஞ்சம் தின்னா பண்ணிக்கிட்டா கூட பண்ணிக்கணும். பூரி இட்டுட்டோம்ப்பா. இப்போ எண்ணெயை காஞ்சதும் அடுத்தாப்புல முதல்ல பூரி பொரிச்சுட்டு பாலில் போட்டு அதுக்கப்புறம் வடைக்கு போடும். பால் பூரிக்கு கிட்டத்தட்ட பூரிலாம் திரட்டி வச்சாச்சு, பாலும் காய்ச்சியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இதில் சர்க்கரை போட்டுடலாமா? இது 1/2 லிட்டர் பால் நல்லா இருக்கு. 100 கிராம்ஸ்லேருந்து 150 கிராம்ஸ் கிட்ட சுகர் போட்டுருங்க. இதுக்கு ஜஸ்ட் பால் காய்ச்சி வச்சிருந்தா போதுமா, இல்லை திக் மில்கா வேணும் அப்படியா? நல்ல ஃபுல் க்ரீம் மில்காக வாங்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கு நார்மல் மில்க்லேயும் பண்ணலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னும் இதில் நம்ம வந்து இப்போ சக்கரை போட்டோம், இதுலேயே ஏலக்காய் பொடி குங்குமப்பூ எல்லாம் போட்டு இது சைடில் கொதிச்சுட்டே இருக்கும். பூரியை பொரிச்சு இதில் போட்டுட்டு முக்கி எடுத்து தட்டில் வச்சுக்கணும். ஸோ ஒரு பக்கம் பால் கொதிச்சுட்டே கொதிச்சுட்டே இருக்கும். இதுக்கு ஏலக்காய் பொடி கொடுப்பா. ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ. இது நிச்சயமாக ஆப்ஷன், கிடைச்சவா முடிஞ்சவா போடுங்க. போட்டேன்னா நன்னாவே இருக்கும். அந்த குங்குமப்பூ போட்டோன்னே ஒரு ஸ்வீட்டுக்கான ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கரண்டியும் இதுக்குள்ளே எப்படியே வைக்கிறேன், ஏன்னா அப்போ தான் பால் பொங்கி வெளியில் வழியாமல் இருக்கும். இது கொதிக்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு பார்த்து எல்லாம் தெரியுது இல்லையா? எண்ணெய் காஞ்சிட்டு பூரி வந்துருச்சு. நார்மல் பூரிக்கும் இந்த பூரிக்கும் அந்த மஞ்சள் கலர் வந்துட்டு ஒரு அழகான ஒரு இது கொடுக்குது. இதை பார்க்கறதே குழந்தை எல்லாமும் ஆசையாக சாப்பிடுவா. அதில் ஒன்றும் இதுவே இல்லை. இதில் வந்து நம்ம இப்படியே இந்த பூரி எடுத்து போட்டுட்டு பாலை நல்லா கொதிக்கிறது இல்லையா, ஒரு தடவை அமுத்தி விடுங்க. அமுத்திட்டு ஜஸ்ட் ஒரு டிப் பண்ணிட்டு சூடாக இருக்கிறதுனால அப்படியே எடுத்து இது வந்து அந்த பூரி மாதிரி லெஃப்ட் ரைட்டு நிறைய திருப்பாதீங்க. ஓகே, ஜஸ்ட் இது ஒரு இதில் இருந்தாலே போதும். இதை என்ன அப்படி பொரிச்சுட்டு சுட இருக்கிற அந்த பாலில் பாலில் ஜஸ்ட் இப்படி கரண்டி கொதிச்சுட்டே இருக்கு பால். அதில் இப்படி டிப் பண்ணிட்டு மடக்கிட்டு இப்படி சூடாக அந்த பாலோட எடுத்து ட்ரெயின் வச்சு பால் கடைசி வரைக்கும் கொதிச்சுட்டு இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கு. ஆமாம், அது கடைசி பூரி நீங்கள் பண்ணுற வரைக்கும் இது சூடாக இருந்தால் தான் அந்த பூரி நல்ல இதாக இருக்கும். ஓகே, எப்பயுமே இங்கே நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு அந்த பார்க்கறதுக்கு இருக்கிறதே வந்துட்டு பயங்கர அப்பிடைசிங், அப்படியே வாயில் எச்சு ஊறுதுப்பா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். இந்த மஞ்சத்தூள் போடும்போது எதுக்குடா ஸ்வீட்டுக்கு மஞ்சத்தூள் நினச்சேன், பட் அது அந்த ஸ்வீட்டோட லுக்கு டெக்ஸ்சர் எல்லாமே அப்போ தான் அது கிடைக்கிது. ஆக்சுவலி பார்க்க போனால் குங்குமப்பூ நிறைய இருக்கிறவா குங்குமப்பூ கரைச்சி அதில் ஆட் பண்ணாலே அந்த கலர் செஞ்சு இது பண்ணுவா. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இப்போ கையோட வடையும் தட்டி இதில் வந்து எல்லாரும் கேட்பேன், வெங்காயம் போடலாமா? தாராளமாக போட்டுக்கோங்க, உங்கள் சௌரியம். ஆனால் சாமி நைவேத்தியத்துக்கு மட்டும் பண்ணுறச்சே ஒரு 5-6 வெங்காயம் இல்லாமல் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பிட்றச்சே போட்டுக்கோங்க, அதை பற்றி நான் சொல்லவே இல்லை. இதில் நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ண மாட்டேன், ஆனால் முட்டைக்கோஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணி அது பண்ணுவேன். அது ரொம்பவே இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. தாராளமாக பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ போகிக்கான இது நம்ம எல்லாமே தயார் பண்ணிட்டோம். இந்த கடைசியாக ஆட் பண்ண அந்த பருப்பு கொஞ்சம் ஒரு கையளவு பருப்பு எடுத்து ஆட் பண்ணது நல்லா மேலே தெரியுது தனித்தனியா. அது நீங்க கடிச்சு சாப்பிடறதே நல்ல கிரன்ச்சியா கிறிஸ்பியா. ஸோ இது இந்த அளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும்போதே நம்ம எடுத்துறது தான் சரியா இருக்கும்.
பால் பூரி செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, மைதா மாவு, ரவை, உப்பு, மஞ்சத்தூள், நெய், எண்ணெய் பொரிக்க, பால் 1/2 லிட்டர், சர்க்கரை, குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி. ஒரு பவுல்ல கோதுமை மாவு 1 கப், மைதா மாவு 1 கப், 2 ஸ்பூன் ரவை, உப்பு கொஞ்சமா ஒரு சின்ன பிஞ்ச் போட்டுக்கோங்க, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், நெய் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி விட்டு பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருவோம். காயாத இருக்கிறதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறமா ஒரு அடுக்கில் 1/2 லிட்டர் பால் விட்டு அந்த பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் 2லேருந்து 2.5 கரண்டி சர்க்கரை போட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதில் ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ போட்டு அது பாட்டுக்கு ஒரு சைடில் கொதிச்சுட்டே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் எண்ணெயை காய வச்சு இந்த பூரி மாவை பூரி மாதிரி திரட்டி அதில் போட்டு பொரிச்சு எடுத்து இந்த சூடான பாலில் முக்கி எடுத்து வச்சேன்னா ஜோரான பால் பூரி தயார். ஆமவடை செய்ய தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், வரமிளகாய், இஞ்சி, பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி, நெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. கடலைப்பருப்பை வந்து ஒரு 1 மணி நேரத்துலேயும் 1.5 மணி நேரம் ஊற வைங்கோ. மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பச்சை மிளகா ஒரு 2லேருந்து 3 எடுத்துக்கோங்க, வரமிளகா 2 எடுத்துக்கோங்க, இஞ்சி 1 இன்ச் துண்டத்துக்கு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பில் ஒரே ஒரு கை பாக்கி வச்சுன்னு பாக்கி எல்லாத்தையும் அதில் போட்டு தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்போட அரைச்ச கடலை மாவையும் சேர்த்து அதில் வந்துட்டு உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, நெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து சூடான எண்ணெயில உள்ளங்கையில வச்சு தட்டி போட்டு எடுத்துடலாம். ஜோரான ஆமவடை தயார். பால் பூரியும் ஆமவடையும் போகி ஸ்பெஷல் ஆமவடை அண்ட் தென் பால் பூரி சுட சுட தயாரா இருக்கு. இப்ப டேஸ்ட் பண்ணி பாத்துறோம். வடையை நம்ம அப்புறம் ட்ரை பண்ணுவோம், ஏன்னா கொதிக்க கொதிக்க இப்பதான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பூரி டேஸ்ட் பண்ணிடலாம். அட்டகாசமா இருக்கு, சூப்பரா இருக்கு மாமி. தேங்க்யூ ஸோ மச். இப்போதைக்கு டேஸ்டிங்க்கு 1, அதுக்கப்புறம் நல்லா கட்டுவேன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. இன்னொரு பக்கம் சுட சுட கிறிஸ்பி ஆமவடை தயாரா இருக்கு. ரெண்டுமே அற்புதமான காம்பினேஷன். காலையில எழுந்து போகி அன்னைக்கு இது ரெண்டையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா வீட்டில் எல்லாரும் சூப்பரா சாப்பிட்டு நல்லா ஜாலியா உட்காந்து டிவி பார்ப்பாங்க. கண்டிப்பா போகிக்கு ட்ரை பண்ண வேண்டிய டிஷ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் தாங்க. ஒன்ஸ் அகேன் ரொம்ப 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 நன்றி மாமி. இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, this is me Kritika and Yogambalam telling bye from you all. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இந்நிகழ்ச்சியில் கடலைப்பருப்பு எவ்வளவு நேரம் ஊற வைக்க வேண்டும் என திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.